சுவாமி விவேகானந்தாவோட ஒரு கோட் இங்கே பாருங்கள். தி கிரேட்டஸ்ட் சின் இஸ் டு திங்க் யுவர் செல்ஃப் அஸ் வீக். நீ வீக்குன்னு நினைக்கிறது தான் நீ பண்ணுற பெரிய பாவம். இந்த ஒரு கோட் படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. பட் ஏன் அப்படி நம்ம யோசிக்கிறோம்? வை டு வி திங்க் வி ஆர் வீக்? அந்த தாழ்வு மனப்பான்மை எதனால் வந்தது? எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு? இதை எப்படி முறியடிக்கிறது? பட் இவர் சொல்கிறாரு பாருங்க, அது ஒரு பாவங்கிறாரு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன், உங்களோட தாட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். they say God has created human beings in the image of him. நம்ம கடவுளோட ஒரு வெளிப்பாடு அப்படின்ட்டு ஒரு பைபிளில் எழுதியிருக்கு. ஸோ நம்ம கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கோம்னா நம்ம ஏன் நம்மளை தாழ்வாக நினைக்கிறோம்? பிகாஸ் இஃப் த கிரியேஷன் இஸ் த பர்ஃபெக்ட் ஈக்குவலன்ட் டு காட், நம்ம ஏன் நம்மளை தாழ்வாக நினைக்கிறோம்? ஐ வுட் சே நம்ம வளர்ந்த விதம், மேபி நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம், நம்ம ஸ்கூலில் பண்ண சில விஷயத்தினால நம்ம மேபி we are thinking ourselves weak and maybe we are comparing with others. நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் இன்னும் அங்கே போகலையே, நான் இன்னும் இந்த வீடு வாங்கலையே, நான் இன்னும் இந்த கார் வாங்கலையே, நான் இன்னும் அவனை மாதிரி ஆகலையே, அவளை மாதிரி ஆகலையே அப்படின்னு நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனால தான் நம்ம வீக்காக இருக்குமா? எனக்கு அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக முறியடிச்சிருக்கேன். பட் ஐ வில் டெல் யூ ஹவ் ஐ டூ தட். ஓகே, ஃபுல்லாக போகலை, ஆனால் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஐ எம் டிஸ்ட்ராயிங் இட். என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் வந்தது. மனோஜ், உன்னாலெல்லாம் வீடியோவில் பேச முடியாதுடா அப்படின்ட்டு. அப்படி அந்த தாட் வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, கேமராவை எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பயம் அங்கேயே செத்து போச்சு. அவன் சொன்னேன், டே நீ ரெக்கார்டு பண்ணுவ, இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதான்னு சொன்னேன். போஸ்ட் பண்ணிட்டேன். என்னோடய யூடியூப் சேனலில் பழைய வீடியோ போய் பாருங்கள். 8 வருஷமாக 10 வருஷமாக தெரியாது, நீங்களே பாருங்கள். பட் அந்த பழைய வீடியோவில் நானே சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ உங்களுக்காகலாம் போடலை, நான் என்னோடய பயத்தை முறியடிக்கிறதுக்காக தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டேன். அந்த பயத்தை எதிர்கொள்கிறது வச்சு தான் ஐ திங்க் வி வில் பிகம் ஸ்ட்ராங்கர். அஃபர்மேஷன் சொல்லியோ நான் ஸ்ட்ராங்கு கடவுளை நான் காப்பாற்றுறேன், கடவுளை, அதெல்லாத்தையும் விட நான் ஒரு செயலை செஞ்ச உடனே அந்த பயம் போயிடும் நான் நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க்? நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில்.